கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்பத கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்த தேவனே உம்மை துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தர், உண்மையான தேவன். நீர் எங்களை வழி நடத்துதவர், எங்களோடு கூட இருக்குதவர். ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து வழி நடத்துத தேவன் நீரே. எல்லா எதிர் சக்திகள், பலவீனங்கள், அந்த காலத்தின் கிரியைகளை நீர் எரிச்சு மாற்றி ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தி வழி நடத்துதற்காக ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தை கொண்டு நிரப்பும், பலத்தை கொண்டு நிரப்பும், தெய்வீக கிருபையுள்ள மக்களாய் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக கரம் இந்த மக்களை நீர் தொடுதற்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய், நீரே உண்மையுள்ளவராய், நீர் கூட இருந்து வழி நடத்துதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தன பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், அவர் நம்மை வழி நடத்துதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளுகளில் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். லூக்கா 18 அதிகாரம் അതിന്റെ 1 വചനം നാം വാസിக்கலாம். ലൂക്കാ 18 அதிகாரம் അതിന്റെ 1 வசனம். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உபமையை சொன்னார். இங்கே ஆண்டவர் வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்கு சில உபமையை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அவர் விரும்புகிறார், இயேசு விரும்புகிறார், நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிற மக்களாயிருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். எதுக்காக நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும்? எங்களுக்கு விடுதல், இவ்வளவு நாளாய் ஜெபிச்சும் எங்களுக்கு விடுதல் கிடைக்கவில்லையே, இவ்வளவு நாள் ஜெபிச்சும் எங்களுக்கு ஒரு வளர்ச்சி இல்லையே, நாங்கள் எதுக்காக இனி ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய பேர் கேள்விகளை எழுப்பலாம். நிறைய பேர் சொல்லி, எதுக்காக இனி ஜெபிக்க வேண்டும், எதுக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும், ஜெபிச்சுட்டு என்ன பிரயோஜனம் என்னெல்லாம் சொல்லி அநேகர் இப்போ அப்படி ஒரு சோர்வுக்குள்ள போயிருக்கு, சோர்ந்து போயிருக்கு, இனி எதுக்காக ஜெபிக்க. அப்போ இங்க இயேசு உபமையை சொல்லுகிறார், நாம் எதுக்காக ஜெபிக்க வேண்டும், நாம் ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லுகிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்ப எப்பொழுதும் நாம் ஜெபிக்கிற மக்களாய் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். லூக்கா 18 அதிகாரம் അതിന്റെ 2 வசனம் வாசிக்கும் போது, ஒரு பட்டணத்திலேயே நியாயாதிபதி இருந்தார். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதிக்காதவனுமாயிருந்தான். இந்த நாளுகளில் நாம் இங்கே பார்க்கப்படும் போது பயப்படாத ஒருவன், அவன் மனுஷனுக்கும் பயப்பட மாட்டேன், தேவனையும் மதிக்க மாட்டேன், தேவனுக்கும் பயப்பட மாட்டேன். அப்போ இந்த ஒரு பட்டணத்திலேயே நியாயாதிபதியாயிருக்கிற ஒருவன், அவன் தேவனுக்கு பயப்படுதவன் அல்ல. அவனுக்கு முன்பாக வருத எந்த மனிதனையும் மதிப்பு கொடுக்காதவங்களாயிருக்கிறான். இந்த நாளில் அநேக விசுவாசிகள் என்று சொல்லி அநேகர் இருக்கிறார். நாங்கள் விசுவாசியாயிருக்கிறார், பரிசுத்த ஆவி இருக்கிறார், எங்களுக்குள்ள நல்ல வல்லமை இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லினாலும் அநேகர் மனுஷரே மதிக்காதவங்களாயிருக்கிறார், மனுஷனே மதிக்காதவங்களாயிருக்கும். அதாவது இந்த உலகத்திலே செல்வங்களுக்கும், உலகத்திலே பணத்துக்கும், உலகத்திலே அதே வாழ்க்கைக்கும் அவங்க மதிப்பு கொடுக்கிறார். எங்களுக்கு எல்லாம் இருக்கிறார், இனி யாரு தேவை என்று அநேகர் கேட்கும். அங்கதான் கர்த்தரை பயப்படுத பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். கர்த்தரை பயப்படுதா, தேவனுக்கு பயந்து நடக்குத மக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். அதே மாதிரி நாம் மனுஷரை மதிக்கிற மக்களாய் மாற்றப்படும். மனுஷரை மதிக்கிற மக்கள்,
அப்போ மனிதனுக்கு மதிப்பை கொடுக்கிறவங்களும் தேவனுக்கு பயப்படுதவங்களுமாய் நாம் மாற்றப்படணும். இந்த நியாயாதிபதி அப்படி அல்ல. நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவனாய் இருந்திருக்கிறான். மனிதர்களை மதிக்காதவங்களாய் இருக்கிறான். யார் வந்தாலும் அவங்களே அதை கவனிக்காதவங்களாய் இருந்திருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவத்திலும் கிறிஸ்தியானியாய் இருக்கிறவங்களிலும் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார் என்று சொல்லியும் அநேகர் மதிக்காதவங்களாய் இருக்கிறார். மனிதனுக்கு கொடுக்க வேண்ட மதிப்பை கொடுக்காதவங்களாய் எத்தனையோ மக்கள் இந்த நாடுகளில் இருக்கிறார். அப்போ இங்க 3வது வசனத்தில் வாசிக்கும் போது அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தார். அப்போ இந்த 2 பேரை குறித்து அங்க சொல்லப்படுகிறார். ஒன்னு, அந்த பட்டணத்திலே நியாயாதிபதி, அந்த பட்டணத்தில் நியாயாதிபதியாயிருக்கிற ஒருவன், அதே பட்டணத்திலே ஒரு விதவையின் குறித்து இயேசு இங்கே சொல்லப்படுகிறார். அப்ப அந்த விதவை அவனுக்கிட்ட போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். அந்த மகள் இந்த நியாயாதிபதிக்கு வந்து எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்குத அதே ஒரு பிரச்சனைக்கு, அந்த காரியத்துக்கு ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த விதவா இந்த மக்கள் கிட்ட வருகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விதவை அங்க வருவதற்கு காரணம் என்ன? அந்த விதவை அங்க வருவதற்கு காரணம், அந்த விதவைக்கு ஒரு நியாய தீர்ப்பு வேணும், ஒரு நியாயம் வேணும். அது எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணி அந்த விதவை வந்திருக்கிறார். அப்போ இந்த மகன், இந்த நியாயாதிபதி இந்த விதவையுடைய வார்த்தையை கேட்கறதே இல்லை, அதுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கிறது இல்லை. அதுக்குதான் இயேசு முன்னவே இந்த உவமையில் சொல்லுகிறார், இந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவனாயிருக்கிறார். இந்த நியாயாதிபதி மனுஷரை மதிக்காதவனாயிருக்கிறார். எந்த காரியம் வந்து சொன்னாலும் அதை மதிக்காதவனாயிருக்கிறார். மனிதனுக்கு கொடுக்க வேண்ட மதிப்பை கொடுக்காதவனாயிருக்கிறார். அப்போ இந்த விதவா வந்து சொல்லுகிறார், எனக்கு ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். அப்போ லூக்கா 18 அதிகாரம் അതിന്റെ 4ാമത്തെ വചനത്തിൽ ബഹുനാൾ വரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்து பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரே மதியாமலும் இருந்தும், அப்போ அந்த மகனே, அந்த நியாயாதிபதியே சொல்லுகிறார், பகுநாள் வரைக்கும் எதுவும் செய்ததில்லை. இந்த ஸ்திரீக்கு ஒரு நியாயத்தை கொடுத்ததில்லை. இந்த மகள் வந்து டெய்லி வந்து எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்க, எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்க, எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு விடுதல் தேவை என்று சொல்லி இந்த நியாயாதிபதி கிட்ட வந்து விண்ணப்பம் பண்ணினாலும் இந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவனும் அதை மனிதனுக்கு மதிப்பு கொடுக்காதவனுமாயிருந்தும் 5ாமത്തെ வசனத்தில் இந்த விதவா என்னை எப்போது தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனிக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். இங்கே இந்த நியாயாதிபதி என்ன செய்கிறார்? இந்த விதவா அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுகிறார். எனக்கு நியாயம் செய்ய வேண்டும், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். அப்போ இயேசு இங்கே என்ன நமக்கு இதிலிருந்து, என்ன உபமையிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? நீங்க எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக வந்து ஜெபம் பண்ண வேண்டும், எப்போதும் நாம் கடந்து வர வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதே இந்த நியாயாதிபதிக்கு முன்பாக விதவை வந்து எப்போதும் தொந்தரவு பண்ணி இருக்கிறார்.
எனக்கு நியாயம் பண்ணுங்க, எனக்கு நியாய தீர்ப்பு கொடுங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க என்று சொல்லி அடிக்கடி விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்திருக்கிறார். அப்ப நியாயாதிபதி மதிக்காதவனாயிருக்கிறான். தேவனுக்கு மதிப்பு கொடுக்கிறவன் அல்ல, மனிதனுக்கு மதிப்பு கொடுக்கிறவன் அல்ல. இவனுக்கிட்ட வந்து ஒரு நியாய தீர்ப்புக்காக வந்து ஒரு கேள்வியை எழுப்புகிறான். எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்க, எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்க என்று சொல்லி அங்கே வந்து கேள்வியை எழுப்புகிறான். அப்போ இந்த தொந்தரவு தாங்க முடியாது. அடிக்கடி வருத அந்த பிரச்சனையே, அங்க வருத பிரச்சனைக்கு உள்ள ஒரு நியாய தீர்ப்பு எனக்கு தேவை. அந்த நியாய தீர்ப்பு இந்த நியாயாதிபதி கொடுத்துதான் ஆகணும் என்று சொல்லி அடிக்கடி போய் இவரு தொந்தரவு பண்ணி பிரச்சனை பண்ணி எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே போராடுகிறார். அப்போ இது நம்ம வாழ்க்கையிலும் ஒரு தேவை. தேவனுக்கு முன்பாக வந்து நாம் தேவனுக்கிட்ட எப்போதும் ஜெபம் பண்ணத ஒரு மக்களாய் மாற்றப்படணும். எங்களுக்கு அந்த விஷயத்தில் ஒரு விடுதல் கிடைக்கிற வரைக்கும் ஜெபிக்கட்டும். எனக்கு ஒரு விஷயம் இருக்கிறார் ஆண்டவரே, எனக்கு ஒரு ஜெப தேவை இருக்கு, அந்த ஒரு தேவை இருக்கிறார், நான் ஜெபத்தோடு விண்ணப்பத்தோடு உமக்கு முன்பாக வருகிறார் என்று அங்கே நாம் ஜெபத்தோடு வந்து ஜெபிக்கும் போது ஒரு விடுதல் நமக்கு கிடைக்கும். அந்த விடுதல் கிடைக்கிற வரைக்கும் நாம் அதை கடந்து வந்து, இந்த விதவை எப்படி அந்த நியாயாதிபதியை தொந்தரவு பண்ணியோ அதே மாதிரி நாம் கடந்து வந்து ஜெபிக்கணும். நாம் கடந்து வந்து ஜெபிக்கணும், விண்ணப்பத்தை வைக்கணும். ஆண்டவருக்கு முன்பாக சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் ஜெபிக்கிற விஷயத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை அனுப்புவார். நாம் நம்பிக்கை வைக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை அனுப்புவார். நமக்காக அவர் நியாயம் செய்வார் என்று நாம் விசுவசிக்கிறார். இங்கே 6வது வசனத்தில் பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அப்போ நீங்க அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி, அவன் ஆண்டவருக்கு மதிப்பு கொடுக்கிறவன் அல்ல, அவன் மனிதனை மதிப்பு கொடுக்கிறவன் அல்ல. மனிதர்கள் யார் வந்து சொன்னாலும் அவன் மனிதனுக்கு மதிப்பு கொடுக்காதவனாய் இருந்தாலும் இந்த தொந்தரவு தாங்க முடியாது. அடிக்கடி வந்து இந்த மகள் என்ன வந்து தொந்தரவு பண்ணி அடிக்கடி அலட்டாதபடிக்கு இவளுக்கு ஒரு நியாயம் செய்து கொடுக்கலாம். இனி இவள் வரக்கூடாது, இனி இவள் எனக்கிட்ட வரக்கூடாது என்று சொல்லி அந்த நியாயாதிபதி எப்படியோ ஒரு நியாயம் செய்து கொடுக்கிறான். அப்போ ஜெபத்துடைய மதிப்பு என்ன? நாம் கர்த்தருக்கு முன்பாக போராடி ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு விடுதல் நிச்சயமாய் இருக்கிறார். சோர்ந்து போகாமல் ஜெபிங்க. அது எனக்கு கிடைக்கலையே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, எனக்கு ஒரு விடுதல் இல்லையே என்று சொல்லி நம்ம ஜெபத்தை நிப்பாட்டக்கூடாது. நாம் அது கிடைக்கிற வரைக்கும், நமக்கு கர்த்தர் அது செய்து முடிக்கிற வரைக்கும் நாம் ஜெபிக்கிற மக்களாய் நாம் காணப்படட்டும். இங்க அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி அவன் சொன்னதை நாம் சிந்தித்து பாருங்கள். அவன் அநீதி உள்ளவனாயிருந்தும் அவன் ஒரு நியாயத்தை அந்த விதவைக்கு செய்கிறான். ஏன் செய்கிறான்? இந்த விதவை அடிக்கடி வந்து விண்ணப்பம் பண்ணுகிறான், எனக்கு ஒரு நியாயத்தை செய்யுங்க. அடிக்கடி வந்து விண்ணப்பத்தை பண்ணுகிறான். இந்த நியாய தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும், ஒரு நியாயம் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் அந்த விதவை கடந்து வந்து நியாயாதிபதி கிட்ட வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருந்திருக்கிறார், விண்ணப்பம் பண்ணிட்டே இருந்திருக்கிறார். இதே மாதிரி கிறிஸ்தவராயிருக்கிற ஞானம் நீங்களும், கர்த்தருடைய பிள்ளையாயிருக்கிற ஞானம் நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக வந்து விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற மக்களாயிருக்க வேண்டும். 7வது வசனத்தில் வாசிக்கும் போது அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவர்களுக்கு ஆகிய தம்மால் தெரிந்து கொண்டப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று ஒரு கேள்வியை இயேசு எழுப்புகிறார்.
அப்போ இரவும் பகலும் நாம் கர்த்தருக்கு முன்பாக வந்து அவரை கூப்பிடுதா நமக்கு ஒரு நியாயம் கர்த்தர் செய்யாமல் இருப்பாரோ என்று இயேசு மக்களுக்கு முன்பாக உபயமையோடு ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அப்போ அவர் நமக்கு நியாயம் செய்த தேவன், இயேசு நமக்கு நியாயம் செய்த தேவன். நாம் என்ன செய்ய வேண்டும்? இரவும் பகலும் அவரை கூப்பிடுத மக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். இரவும் பகலும் அவருடைய முன்பாக வந்து கூப்பிடுத மக்களாய் மாற்றப்படணும். அவர் நமக்காக அது நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். நாம் கடந்து போகிற பிரச்சனையில், வியாதியில், எல்லா பலவீனதையில் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். நமக்கு ஒரு விடுதலை அனுப்புதவராய் அவர் இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய விடுதலை அனுப்ப தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நமக்கு ஒரு விடுதலை தர தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த விஷயத்தில் ஒரு விடுதல் கிடைக்கிற வரைக்கும் சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்கிற மக்களாயிருக்கட்டும். எப்போது சோர்ந்து போகாமல் ஜெபிக்கட்டும். எனக்கு ஏன் கர்த்தர் ஒரு விடுதல் தருதில்லையே என்று சொல்லி நாம் சோர்ந்து போக கூடாது. அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். உன்னுடைய விஷயத்தில் ஒரு விடுதலை அனுப்புதவராயிருக்கிறார். அந்த தேவன் நமக்கு ஒரு விடுதலை தருதவர் என்று நாம் விசுவசித்து இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடட்டும். நாம் கூப்பிடும் போது அந்த விதவைக்கு எப்படி ஒரு நியாய தீர்ப்பு கிடைத்தோ, எப்படி அந்த விதவைக்கு ஒரு விடுதலை கிடைத்தோ, அதே மாதிரி நமக்கு ஒரு விடுதலை கர்த்தர் அனுப்புவார். 8வது வசனம் வாசிக்கும் போது, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அவன் சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். அவன் சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இப்போ இங்க என்ன தேவை? நாம் எப்போதும் ஜெபிக்கிற மக்களாயிருக்கணும். இரவும் பகலும் அவர்கிட்ட போய் கூப்பிடுத மக்களாயிருக்கணும். அப்பொழுது நமக்கு அவர் விடுதலை அனுப்புவார். இங்கே அவர் சீக்கிரத்திலே நமக்கு நியாயம் செய்தவர் என்று அவர் வசனத்தில் சொல்லப்படுகிறார். அதே மாதிரி நமக்குள்ள விசுவாசமும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் வரும்போது பூமியில் விசுவாசம் காண்பாரோ என்று அவர் ஒரு கேள்வியை அங்கு வைக்கிறார். நமக்குள்ள என்ன தேவை? விசுவாசம் தேவை. கர்த்தரால் அது ஆகும். கர்த்தரால் நமக்கு அது ஆகும். கர்த்தர் நமக்கு வழி நடத்துவார். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார் என்றுள்ள ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கட்டும். இன்னைக்கு என்ன கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய படிப்புகளில், உங்களுடைய குடும்பத்தில் எல்லாவித நன்மைகளை கொண்டு நிரப்ப தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்மை புத்தியோட வழி நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நமக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலப்பா உம்முடைய பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்பு. இன்னைக்கு வாஞ்சையோடு உண்மையோடு உண்மை தேடி வந்திருக்கிறேன். நாங்கள் தூரமாயிருந்தாலும் அநேகர் கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஜபத்தில் கடந்து வர நீர் கிருபை செய்தீரே, அதுக்காக நன்றி. எல்லாம் இந்த மக்களையும் நீர் ஆசீர்வதி. இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளோட மேல கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படட்டும். தேவனே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும். இன்னைக்கு வியாதியோடு பலவீனதையோடு யாரெல்லாம் ஆயிருக்குதோ அந்த மக்களுடைய குடும்பங்களில் இந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் அழிஞ்சு மாறட்டும். ஒரு விடுதலை நீர் அனுப்பட்டும். இந்த நேரத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். புத்தியால் ஞானத்தால் நிரப்பு. இந்த நாளுகளில் எக்ஸாமுகள் நடக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தரே உம்முடைய கிருபை ஓரோ மக்கள் மேல் ஊற்றப்படட்டும். நல்ல புத்தியோட ஞானத்தோட படிக்க எழுத எக்ஸாமுகளில் வெற்றி பெற நீர் கிருபை செய். நாடுகளில் அநேக கட பிரச்சனையோடு ஜபிக்கிற மக்கள் உண்டு. ஓரோ மக்களுக்கு கட பிரச்சனைகள் இருந்த ஒரு விடுதலை நீர் கொடு. ஒரு நல்ல விடுதலை கொண்டு நிரப்பி நீர் ஆசீர்வதி. நாங்கள் விசுவசிக்கிறேன். நீர் எங்களுக்காக நியாயம் செய்த தேவன். நீர் எங்களை வழி நடத்துதவர். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர்.
இன்னைக்கு ஜபத்தில் கலந்து கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய குடும்பங்களில் தெய்வீக சமாதானம் இறங்கி வரட்டும். தேவனே, புத்தியும் ஞானமும் கிருபையும் கொண்டு நீ நிரப்பி எங்களை வழி நடத்தும். யாரெல்லாம் இன்னைக்கு பலவீனதையோடு எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம், அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களில் ஒரு வெற்றியை கொண்டு தரப்பட்டும், விடுதல் உண்டாகட்டும். நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தரபிதாவே.